பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். போடுறீங்க ஆசை இருக்கு, தாசில் பண்ண கேட்ட மாதிரி இருக்கிறது. இது என்ன? இது பூலோகத்தின் பழமொழி தாயே. ஓ, அங்கும் இந்த பழமொழி உண்டு. தியாகு, முதலில் 1000 பேரை கொல், அரை டாக்டர் ஆவாய். மீண்டும் தவம் செய், தரிசனம் தருவேன். அறையை பிறகு முழுசாக்குவேன். தியாகு, நீ தியாகு, மணி 2 போறது, போய் படுத்துக்கோ. காலம்பர படிச்சுக்கலாம். லலிதா, என்ன எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருவியா? நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். பிளீஸ். தியாகு, முதல்ல பியூசியை பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் தானே எம்பிபிஎஸ். போய் படுத்துக்க போ. என்னடா தியாகு, திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே, அதுக்குதான். பியூசி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாத, இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பயிற்சி பண்ணா உடம்பு சும்மா கும்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட் கொடுத்துருவாளா? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா 4 பவுன் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலை குனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்பக்கானம் போட்டு இருக்கா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும். அரே, இவனுக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உமக்கு? இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதா. ஏண்டா தியாகு, இப்படி வா. எதுக்காக தோப்பக்கானம் போட்டு இருக்க? நடு தெருவுல நிக்கணும்னு. மெடிக்கல் காலேஜ்ல சார் இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமே என்னதான் மாமா. அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கணும். அது போராது, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்போ எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறா? நோக்கு பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு சிபாரிசு இருக்கா? தகுதியும் இருந்தா மட்டும் போறாதான், நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாகோட மனசு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றுது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால்ல நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ண மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன். யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் யோசிக்கிறார். நீ கொஞ்சம் இரு. முதல்ல அங்க போய் உட்காரு. லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கின நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான். மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தம்மா, இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன, உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார். அக்கா, நானும் ஹெல்ப் பண்றேனே. என்னடா, என்ன வேணும்? ஒண்ணுங்க இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்டா உம்மன் இருக்க? அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சு. அது சரி, ஆனா சேரும் போது 300 ரூபாய் கேட்டேன். 300 ரூபாயா? இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறான்னு ஒரே கவலையா இருக்குக்கா. அது சரி, பணம் எப்ப வேணும்? இன்னும் 10 நாள்ல வேணும். பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னக்கா? திடீர்னு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நிறுத்திக்கேன். சரிக்கா. அப்பா, புதுசா ஸ்டெத்தாஸ்கோப் வாங்கியிருக்கேன். இதை உங்க கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அமோகமா இருப்பா. உன்னை ஆளாக்கினவா லலிதா, அவளை மட்டும் என்னைக்கு மறந்துடாதப்பா. மாமா, அப்பா உங்களை அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். யாரம்மா நீ? அப்பா, அது தாசில்தாராத்து பொண்ணுப்பா. தாசில்தாராத்து பொண்ணா நீ? என்னமா விஷயம்? எங்க ஆத்துல பாட்டி காலம் ஆயிட்டா, காரியம் பண்ணி வைக்க அப்பா உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னார். ஓஹோ, அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு கலெக்டர் முக்கியமா போச்சு, இன்னைக்கு மட்டும் ராமசாஸ்திரிகள் முக்கியமா இருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் என்னைக்கோ புரோகிதத்தை விட்டுட்டேனே. சொல்லண்டி விஷாலா, சாஸ்திரிகள் யாருமே பக்கத்துல கிடைக்கல மாமா. அப்போ
நான் தான் கிடைச்சனா? உங்க அப்பா தான் இன்னமும் தாசில்தாராவே இருந்துட்டு இருக்கார். ஆனா ராமசாஸ்திரிகள் இப்போ சாஸ்திரியா இல்ல. போய் சொல்ல வரேன். நீங்க சொல்றது நியாயமா படல. நீ பேசாத, கூட உங்களை பெரிய மனுஷனா நினைச்ச மாமா, சாஸ்திரமெல்லாம் படிச்சவளா நினைச்ச மாமா, சாதாரண மனுஷனோட கேவலமா போயிட்டேன். நான் வரேன் மாமா, வரேன். உஷா நில்லு. இவர் என்ன மந்திரம் சொல்லி வைப்பாரோ அது எனக்கும் தெரியும். நான் பண்ணி வைக்கிறேன். வேதமெல்லாம் படிச்ச இவருக்கு ரோஷம் இருக்கு, வீம்புத்தனம் இருக்கு, ஆனா மனுஷத்தன்மை இல்ல. நான் பண்ணி வைக்கிறேன், நீ வாமா. இல்லடா, சித்தாஸ்கோப் மட்டும்தான் தூக்குவேன்னு சொல்லாம கற்பக்கட்டையும் தூக்குவேன்னு சொன்ன பாரு, அதுவே எனக்கு போதும்டா. என் புத்திய சோட்டால் அடிச்ச மாதிரி இருக்கு. சாவை தடுக்கிறதுக்கு தாண்டா நீ இருக்க. மேல அனுப்பி வைக்க கொண்டா தப்பே. ஆமா ப்ளீஸ் மாமா. கைய விடுறா. என்னடா இப்படி உபத்திரப்படுத்துற? கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ். என்னடா வேணும் என்கிட்ட கேளு. ஒரு டாக்டருக்கு முக்கியமா என்ன வேணும்? கைராசி வேணும், முகராசியும் வேணும். இல்லக்கா, நிறைய பேஷண்ட்ஸ் வேணும். வேணுமா? அவ்வளவு பேஷண்ட்ஸையும் போய் பார்க்கணும்னா ஒரு ஸ்கூட்டர் வேணாமா? நான் அப்பவே சொன்னேன் கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப என்ன அவசரம்னு. சொன்னா இல்லையா? 4000 போதுமாடா? இந்தா, இது உன் கையாலே கொடுத்துரு. லலிதா, நான் டவுன் பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, கார்ல விடு. விழுந்தேன். மேல வா. வந்தேன். இந்தா.